வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 17. ஆடியோ நாவல் குடும்ப கதை. இந்த விஸ்வா பையன் ஃப்ரெண்டா இருக்கலான்னு அசால்ட்டா சொல்லிட்டு இப்ப கீர்த்தி கிட்ட அவன் மனசு சாஞ்சிட்டே இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டில் 1 வாரம், உங்க வீட்டில் 1 மாசம் இரு அப்படின்னு சொல்லி கீர்த்தியோட அழுகை நிறுத்தி அவளை சந்தோஷப்பட வச்சுட்டா நம்ம விஸ்வா. கீர்த்தி பாவமா இல்ல விஸ்வா பாவமானு போக போகத்தான் தெரிய போகுது. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். விஸ்வா போனை கையில் வைத்துக்கொண்டு இருக்க அப்போது அவனின் மனம் கீர்த்தியை நினைக்க ஆரம்பித்தது. உடனே விஸ்வா தனது ஃபேஸ்புக் பக்கம் சென்று பார்க்க அவனின் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டை கீர்த்தி 2 மணி நேரத்துக்கு முன்பாக அக்செப்ட் செய்திருக்கிறாள் என்ற நோட்டிஃபிகேஷனை பார்த்தவன், மணி 10 இந்த டைமில் அவளுக்கு மெசேஜ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா என்று யோசித்தபடி அமர்ந்திருக்க, சரி பண்ணி பார்க்கலாம், அப்பதான் அவ என்ன நினைக்கிறான்னு தெரியும் என்று நினைத்து கொண்டு ஹாய் கீர்த்தி என்று மெசேஜை அனுப்பிவிட்டு அவளின் பதிலுக்காக காத்திருந்தான். கீர்த்தி வெளியே அனைவரிடமும் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொன்னாலும் அவளால் 3 நாட்களில் இந்த வீட்டை விட்டு தன் குடும்பத்தை விட்டும் பிரிந்து செல்ல போவதை ஏற்றுக்கொள்ள முடியாதவளாக தலையணையின் தன் முகம் புதைத்து அழுது கொண்டிருக்க அப்போது தன் போனில் மெசேஜ் வந்த சப்தம் கேட்டு போனை எடுத்து பார்த்தாள். விஸ்வா மெசேஜரில் ஹாய் என்று மெசேஜ் செய்திருக்க அதை கீர்த்தி ஓப்பன் செய்து திரும்ப ஹாய் என்று டைப் செய்வதற்குள் விஸ்வா மெசேஜரில் ஃபோன் செய்தான். கீர்த்தி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஹலோ என்று சொல்ல அவளின் குரலை வைத்தே அவளின் நிலையை அறிந்து கொண்டான் விஸ்வா. கீர்த்தி, ஆர் யூ கிரையிங்? இல்லையே, நான் ஒன்றும் அழலையே. அப்போ ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குது? என்னோட வாய்ஸே அப்படித்தான் என்றால் மெல்லிய குரலில். கீர்த்தி, நீ நேர்லேயே அந்த வாங்கின, ஆனால் ஃபோனில் ஒரே பவ்யமாக பேசுகிற, நம்ப முடியலையே. பின்ன என்ன, 3 நாளில் கல்யாணம்னா எப்படி பேசுவாங்க? ஐ ஜாலி, நான் பேச முடியும். இதுக்கா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃபீல் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்ன, உங்கள் வீட்டில் ஜாலியாக எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். ஆனால் நான் தான் என்னோட அம்மா, அப்பா, சரண், அண்ணி, கயல், டோரி எல்லோரையும் விட்டுட்டு வரணும். உங்களுக்கு எங்கே தெரிய போகுது என்னோட ஃபீலிங்? ஏய் வெயிட், ஆமாம் அந்த டோரி யாரு? என்னோட டெடி. வாட், டெடிக்கு நேமெல்லாம் வச்சுருக்கியா என்று கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான். இப்போ என்ன, கிண்டல் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணீங்களா என்றால் கோபமாக பழைய கீர்த்தியாக. இப்போ தான் நீ கீர்த்தி மாதிரி பேசுகிற. அந்த அழுமூஞ்சி கீர்த்தி நல்லாவே இல்லை. உன்னோட ஃபேஸ்க்கு அது செட்டும் ஆகலை. இப்போ போய் சிரிச்சுக்கிட்டே கண்ணாடியில் பாரு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்று சொல்ல கீர்த்தி அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க இன்று வழக்கத்தை விட கூடுதல் அழகாக தெரிந்தாள். என்ன கீர்த்தி, இப்போ தானே அழகாக இருக்க என்று கேட்க கீர்த்தி அவளை அறியாமல் கண்ணாடியை பார்த்து கொண்டே என்றாள். விஸ்வா சிரித்து கொண்டே சரி கண்ணாடி பார்த்தது போதும் என்று சொல்ல அவனின் குரலில் சுயநிலைக்கு வந்தாள். இப்போ என்ன கீர்த்தி, நீ உன்னோட ஃபேமிலியையும் டெடியையும் விட்டுட்டு வர, அதுதானே உன்னோட பிரச்சனை? ஆமாம். சரி, இப்போ கேட்குற கொஷினுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. ஓகே. கீர்த்தி, ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்போ உன்னோட ரைட்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. உன்னோட விருப்பப்படியே நீ இருக்கலாம் தானே? ஆமாம். அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற? நீ ஆஃப்டர் மேரேஜ் நீ எங்கே இருக்கணும்னு நீ தானே முடிவு பண்ணணும். 1 வாரம் எங்கள் வீட்டில் இரு, அப்புறம் 1 மாதம் உங்கள் வீட்டில் இரு, அவ்வளோதானே. எங்கள் வீட்டில் நான் சமாளிச்சுக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன, ஓகேவா? ரியலி? ஆமாம் கீர்த்தி, இது நம்ம லைஃப், நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதைத்தானே நாம் செய்யணும். தேங்க்யூ ஸோ மச் விஸ்வா. என்னோட கவலை எல்லாமே உன்னோட ஃபோன் காலில் சரி பண்ணிட்டேன். சிரித்து கொண்டே, அவ்வளோதானா இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணணுமா? ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன? என்னோட டோரி இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. அதையும் பார்சல் பண்ணிடலாம் விடு. அது ரொம்ப பெருசாக இருக்கும் என்னோட ஹைட்டில். வாட்? இரு உனக்கு காட்டுறேன் என்று சொல்லி அவனுக்கு வீடியோ கால் செய்ய இதை சற்றும் எதிர்பார்க்காத விஸ்வா ஃபோனை அட்டன் செய்தான். ஹாய் விஸ்வா, இரு நான் உனக்கு டோரியை காட்டுறேன் என்று சொல்லி தன் மெத்தையில் இருந்த டெடியை காட்ட விஸ்வா வீடியோ காலில் நைட் ட்ரெஸ்ஸில் அவளை பார்த்தவனின் மனம் தடுமாற ஆரம்பித்தது. விஸ்வா, என்னோட டோரி எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லை என்று கேட்க அவனின் குரலில் சுயநிலைக்கு வந்தவன், என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? நான் ஏதோ குட்டியாக இருக்குன்னு நினச்சேன். அப்போ இதை எடுத்துகிட்டு போக முடியாதா? காரில் பேக் சீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவளின் முகத்தை பார்த்து சொல்ல அப்போதுதான் அவள் அழுது முகம் வீங்கி போயிருப்பதை கவனித்தான். பாரு கீர்த்தி, ஃபேஸெல்லாம் எப்படி வீங்கி போயிருக்குன்னு. போய் நல்லா தூங்கு, அப்போ தான் சரியாகும். நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்ல? ஆமாம், மறந்தே போயிட்டேன். சரி பரவாயில்ல, போய் தூங்கு. நீங்கள் நாளைக்கு வரீங்களா? இல்லை கீர்த்தி, நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது. ஓ, அப்போ உங்களால் வர முடியாதா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே நான் வரலண்ணா.
இல்லை வந்தால் நல்லா இருக்கும். உங்கள் ஃபேமிலியிலேருந்து வராங்கல்ல, நீங்கள் இருந்தால் கொஞ்சம் அவங்க கூட மிங்கிளாக ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல, மீட்டிங் இருக்கும்போது எப்படி வர முடியும்? ஓகே விஸ்வா, நான் போய் தூங்குறேன், பாய் என்று கூறி ஃபோனை கட் செய்ய, விஸ்வா நாளைக்கு இருக்க மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணிடலாமா என்று யோசிக்க, அப்போது டே விஸ்வா, எனக்கு தெரியும்டா நீ கீத்திட்ட விழுந்துட்டேன்னு என்று சொல்லி சந்துரு சிரிப்பது போன்று அவனுக்கு தோன்ற, ஐயோ வம்பே வேண்டாண்டா விஸ்வா, ஒழுங்கா ஆஃபீஸ் போகிற வழியை பாரு என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு உறங்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலையில் பிருந்தா தன் மனதில் வெள்ளிக்கிழமை கல்யாணம்னு சொல்லிட்டோம், அவ இன்னைக்கு விஸ்வா வீட்டிலிருந்து வரவங்கிட்ட கீர்த்தி நல்லபடியாக நடந்துக்கணும் என்று நினைத்து கொண்டே மங்கைக்கு சமையலில் உதவி செய்து கொண்டிருக்க, சரண் ஹாலில் வந்து அமர்ந்து பிருந்தா காஃபி என்று கேட்டுக்கொண்டே பேப்பரை படிக்க ஆரம்பித்தான். பிருந்தா, நீ போய் இந்த காஃபியை சரண் கிட்ட கொடு, இந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்ல பிருந்தா அவனுக்கு காஃபியை எடுத்துக்கொண்டு சென்றாள். இன்னும் கீர்த்தி எழுந்திருக்கலையா என்றான் அவளிடம் இருந்து காஃபியை வாங்கி கொண்டே. இல்லை சரண், அவன் இன்னும் எந்திரிக்கல. எப்படியும் நைட்டெல்லாம் கண்டிப்பாக அழுதுருப்பா. வினோதினி காலையில் ஃபோன் பண்ணியிருந்தா. நைட் சத்யாவும் அவளும் கீர்த்திக்கு அட்வைஸ் பண்ணணும்னு பேசும்போது அவளோட குரல் அழுகிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னா சரண். ஏன் பிருந்தா, நம்ம கீர்த்தியை கல்யாண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ? சரண், எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாண பேச்சு எடுத்தாவே பயமாக தான் இருக்கும். அதுவும் 3 நாளில் கல்யாணம்னா பயம் அதிகமாக தான் இருக்கும். கீர்த்தியும் இப்போ அப்படி தான் இருப்பா. எல்லாம் சரியாகிரும், நீ கவலைப்படாமல் காஃபியை குடி. ஆமாம், நீ கீர்த்தி கல்யாணம் வரைக்கும் லீவ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே? அதெல்லாம் பண்ணிட்டேன் பிருந்தா, நீ போய் கீர்த்தி என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு வா. இந்நேரம் அவங்க கிளம்பி இருப்பாங்க. சரி சரண், நான் போய் கீர்த்தி என்ன செய்கிறான்னு பார்க்குறேன் என்று கூறி கீர்த்தியின் அறைக்கு செல்ல, அங்கு அவள் டோரியை இறுக்கமாக பிடித்து கொண்டு தூங்கிக் கொண்டு இருந்தாள். கீர்த்தி நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த பிருந்தா அவளை உழுக்க ஆரம்பித்தாள். கீர்த்தி எழுந்திரிடி, மணி 7க்கு மேலே ஆச்சு. விஸ்வா வீட்டிலேருந்து எல்லோரும் இந்நேரம் இங்கே வந்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் எழுந்திரிடி என்று சொல்லிக்கொண்டே உழுக்க, விஸ்வா என்ற பெயரை கேட்டதும் சட்டென்று எழுந்து அமர்ந்தாள் கீர்த்தி. என்ன மணி 7 ஆச்சா? அப்புறம் ஆகாமல் இருக்குமா? சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாடி. சரிங்க நீ, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ரெடி ஆகிடுறேன் என்று மெத்தையிலிருந்து எழ, அப்போது பிருந்தா அவளிடம், கீர்த்தி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றாள். என்ன நீ புதுசாக பர்மிஷன் எல்லாம் கேட்குறீங்க என்று முறைக்க ஆரம்பித்தாள். சரி சாரி. ஓகே, உங்கள் சாரியை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன கேட்கணும் கேளுங்க என்றாள் கீர்த்தி. உனக்கு உண்மையாகவே விஸ்வாவை பிடிச்சிருக்கு தானே? ஏன் நீ இப்படி கேட்குறீங்க? இல்லை கீர்த்தி, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உன்னோட முழு சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை உனக்கு செஞ்சு வைக்கிற மாதிரி சரண் நினைக்கிறான். எனக்கும் அப்படி தான் தோணுது. அண்ணி, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு விஸ்வாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. போதுமா? நீங்கள் சொல்லியிருக்கீங்களே நீ லைஃப் பார்ட்னர் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும்னு. விஸ்வா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நேற்று நைட்டு அவன் கால் பண்ணி ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே என்னோட இஷ்டம்தான், உன்னோட விருப்பப்படி இருக்கலான்னு சொன்னான் தெரியுமா? உண்மையாவா கீர்த்தி? ஆமாம் அண்ணி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அப்போ சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துரு, நான் போய் சரண் கிட்ட சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று சரணிடம் கீர்த்தி சொல்லிய அனைத்தையும் சொல்ல, அவனின் மனம் ஓரளவு சமாதானம் அடைந்தது. அப்போது ஈவெண்ட் மேனேஜர் சிலர் ஆட்களை அழைத்து கொண்டு வர, சரண் வீட்டை எந்த மாதிரி டெக்கரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தான். பிருந்தா டைனிங் டேபிளில் காலை டிஃபனை எடுத்து வைத்து கொண்டிருக்க, அப்போது மங்கை அவளிடம், கீர்த்தி எழுந்திரிச்சிட்டாளா என்று கேட்க, அதற்கு பிருந்தா, எழுந்திரிச்சிட்டாத்த, சீக்கிரம் ரெடியாக சொல்லிட்டு வந்தேன். சாரி தானே கட்ட சொன்னேன்? இல்லத்த, நான் சொல்ல மறந்துட்டேன். துணி எடுக்க போகும்போது சாரி கட்டியிருந்தா தானே நல்லா இருக்கும். சரி பரவாயில்ல விடுமா, இதில் பால் கலக்கி வச்சிருக்கேன், நீ போய் கையிலுக்கு இதை கொடு, நான் போய் கீர்த்திக்கிட்ட சாரி கட்ட சொல்லிட்டு வரேன் என்று கூறி அவளின் அறைக்கு செல்ல, அங்கு அவள் சுடிதாரை மாட்டிக்கொண்டு நின்றிருந்தாள். கீர்த்தி, என்னடி புடவை கட்டாமல் சுடிதார் போட்டுட்டு நிற்கிற? மா இதுவே போதுமா? இல்லை கீர்த்தி, புடவை எடுக்க போகும்போது சாரியில் இருந்தால் தான் வச்சு பார்க்க ஈஸியாக இருக்கும். நீ இதோ இந்த சாரியை கட்டிக்கோ என்று அவளின் பீரோவில் இருந்த ஒரு சாரியை எடுத்து அவளிடம் தர, அவள் அதையே பார்த்து கொண்டு இருந்தாள். என்னடி பார்த்துட்டே இருக்க? அம்மா, எனக்கு தான் சாரியே கட்ட தெரியாதே. ஐயோ ராமா, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்னே எனக்கே தெரியல. இதில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாமியார்கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும் போலயே. ஒரு புடவை கூட கட்ட தெரியலன்னு. மா, அதெல்லாம் நான் யூடியூப் பார்த்து கற்றுக்குவேன். இப்போ நீ சாரி கட்டிவிட்டா ஓகே, இல்லைன்னா நான் சுடியிலே தான் வருவேன் என்று சொல்லி மெத்தையில் அமர, மங்கை, எல்லாம் என்னோட நேரண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு சாரியை கட்டி முடித்தார். அவ்வளோதான், கட்டியாச்சு. இப்போ பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமா?
அப்படியே இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றவங்க உன்னை பார்த்து அப்படியே அசந்து போக போகிறாங்க என்று கூறி அவளுக்கு திருஷ்டியை எடுத்துவிட்டு வெளியே செல்ல கீர்த்தி மெத்தையில் இருந்த நகைகளையே பார்த்து கொண்டு இருந்தாள். சிறிது நேரத்தில் கீர்த்தி தன் அறையிலிருந்து வெளியே வர சரண், பிருந்தா, துரைசாமி அனைவரும் அவளை பார்த்து அசந்து போயிருக்க மங்கை மட்டும் முறைத்து கொண்டிருந்தாள். வாவ் கீர்த்தி, செமையா இருக்குடி, அதுவும் இந்த பிங்க் கலர் சாரி உனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் என்றாள் பிருந்தா. அண்ணி, இதை நீங்கள் தான் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணீங்க. ஆமாம், அப்போ கிஃப்ட் பண்ண சாரியை இப்போ தான் கட்டியிருக்க என்றாள் பிருந்தா. சரி விடுமா, இப்போ தான் அதுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு என்றார் துரைசாமி. அப்போது மங்கை, ஏண்டி உன்னை நெல்லிக்காய் மாலையும் அதுக்கு மேட்சிங்காக வளையலையும் போட சொன்னா நீ என்னடி இதை போட்டு வந்து நிற்கிற? மா, இதுதான் சிம்பிளாக இருக்குது, எனக்கு இதுவே போதும். கழுத்து நிறைய நகை போட்டால் தானே நல்லா இருக்கும். அம்மா, நம்ம ட்ரெஸ் எடுக்க தானே போகிறோம், அதுக்கு இதுவே போதும். அத்தை விடுங்க, இந்த டைமண்ட் செட் நல்லா தானே இருக்கு, பாருங்க வளையல் கூட மேட்சிங்காக போட்டிருக்கா. நல்லா தான் இருக்கு, ஆனால் சின்னதாக இருக்கே என்று சொல்ல பிருந்தா அவரின் காதில், அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதை போடு இதை போடுன்னு சொல்லி அவள் டென்ஷன் ஆகி ட்ரெஸ் எடுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்ல உடனே மங்கை, சரி கீர்த்தி, நீ இதையவே போட்டுக்கோ, இதுதான் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு என்றார். அப்போது கையல் தன் ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துக்கொண்டு ஓடிவர கீர்த்தி அவளை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள். அப்போது சரண் பிருந்தாவின் அருகில் வந்து நின்று கொண்டு, என்னடி உங்க அத்தைக்கிட்ட என்னடி சொன்ன, அப்படியே மாற்றி பேசுகிறாங்க? அதெல்லாம் மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற சீக்ரெட், வெளியே சொல்றதில்ல என்று சொல்ல உடனே சரண் பிருந்தாவின் தலையில் கொட்ட கையை ஓங்க அப்போது வாணியும் முத்துக்குமாரும் சிவன்யாவை தங்களுடன் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே வாணி உள்ளே வர அனைவரும் திரும்பி பார்த்தனர். வாங்க வாங்க, நாங்கள் எல்லோரும் ரெடிமா, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங் என்று பிருந்தா சொல்ல மங்கை அவர்களுக்கு குடிக்க காஃபியை போட சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டார். பெரிய சம்மந்தி வரலையா என்று துரைசாமி கேட்க அதற்கு முத்துக்குமார், அங்கேயும் ஆளுக வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆளுக இருக்கணும்ல, அதான் அவங்க இருந்துட்டு எங்களை அனுப்புனாங்க. ஓ சரி சரி. அப்போது சிவன்யா வாணியிடம், மா கீர்த்தி எங்கன்னு கேளுங்க என்று சொல்ல அதை பார்த்த பிருந்தா, என்னாச்சுமா, என்ன கேட்குறாங்க என்றாள். அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கீர்த்தியத்தான் கேட்குறா, அவ உள்ள கையிலுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கா, இப்போ வந்துருவா என்று பிருந்தா சொல்லி கொண்டிருக்க அப்போது கையல், அத்தை நான் தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி வெளியே ஓடி வர அவளை துரத்தியபடி, இது சீட்டிங், நான் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கீர்த்தியும் ஓடி வந்தாள். கயல், நீ சீட்டிங் பண்ற என்று சொல்லிக்கொண்டு கீர்த்தி வெளியே ஓடி வந்தாள். அப்போது கயல் அங்கு நிறைய பேர் இருப்பதை பார்த்து அருகில் இருந்த சரணின் கால்களை கட்டிக்கொள்ள அவளை பின்தொடர்ந்து வந்த கீர்த்தியும் சரணின் பின்னால் வந்து ஒரு சிறு குழந்தை போல நின்று கொண்டாள். கீர்த்தி, என்ன செய்யற, போய் அவங்க கிட்ட பேசு, உன்னை பார்க்கத்தானே வந்திருக்காங்க என்று சரண் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல கீர்த்தி சற்று பதட்டம் அடைந்து இருப்பதை உணர்ந்த பிருந்தா, கீர்த்தி இங்க வா என்று அவள் அருகில் நிற்க வைத்து கொண்டு, இதோ இவதான் எங்க கீர்த்தி, சிவன்யா நல்லா பார்த்துக்கோங்க என்று கூற சிவன்யா, வாவ் இவ ரொம்ப பிரிட்டியா இருக்கா, அப்படியே பொம்மை மாதிரி, இப்படி இருந்தா விஸ்வா அண்ணன் ஃப்ளாட் ஆகாம என்ன செய்வாரு என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, ஹாய் கீர்த்தி, நான் சிவன்யா, விஸ்வா அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், சந்துருவோட ஒய்ஃப் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள கீர்த்தி தன் புன்னகையில் பதிலளித்தாள். பிறகு சிவன்யாவே, இங்க பாரு கீர்த்தி, இவங்க தான் உன்னோட சின்ன மாமியார் வாணி, அப்புறம் இவரு சின்ன மாமனார் முத்துக்குமார், இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ உன்கிட்ட பேசணும்னு சொன்னா என்று சொல்லி வினிதாவுக்கு வீடியோ கால் செய்து, ஹாய் வினி, நான் உன்னோட அண்ணிக்கிட்ட ஃபோன் தரேன் பேசிக்கோ என்று சொல்லி கீர்த்தியிடம் ஃபோனை தந்தாள். ஹாய் அண்ணி, நான் தான் வினி, எனக்கு தெரியும் அந்த தத்தி உங்ககிட்ட என்னை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டான்னு நல்லா தெரியுது, உங்களோட ஒரே நாத்தனார் அண்டு நம்ம வீட்டில் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே நான், ஓகே தானே அண்ணி என்று கேட்க டபுள் ஓகே என்றாள் கீர்த்தி. அண்ணி, அப்புறம் என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது, எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, சாரி அண்ணி என்று சொல்ல, இட்ஸ் ஓகே வினி, நீ எக்ஸாம் நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட் என்றால் பொறுப்பான பெண்ணாக. வாவ் யூ ஆர் ஸோ ஸ்வீட் அண்டு நீங்கள் ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து நீங்கள் தான் எனக்கு அண்ணியாக வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணி அடம் பிடிச்சேன் என்று சொல்ல கீர்த்தி பிருந்தாவை பார்த்து வைத்தாள். அப்போது வாணி மங்கை தந்த காஃபியை குடித்து முடித்துவிட்டு கீர்த்தியிடமிருந்து ஃபோனை வாங்கி, வினி போதுமா, நீ அப்புறமா கீர்த்திக்கிட்ட பேசிக்கோ, இனி நாங்கள் ட்ரெஸ் எடுக்க கிளம்பணும், டைம் ஆகிரும்ல. சரி ஓகே, பட் அண்ணி தான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும், ஓகேவா? சரிம்மா, கீர்த்தியே பண்ண சொல்கிறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தார்.
என்னம்மா கீர்த்தி, உனக்கு எங்களெல்லாம் பிடிச்சிருக்கா என்று வாணி அவளின் முகத்தில் கை வைத்தபடி கேட்க, கீர்த்தி பிடிச்சிருக்கத்த என்றாள். சரி, இனி ட்ரெஸ் எடுக்க போலாமா என்று முத்துக்குமார் கேட்க, வாணி ஓ போலாங்க என்றார். அப்போது துரைசாமி, நீங்க எல்லோரும் போயிட்டு வாங்க, நாங்க இங்கிருந்து இவங்க வேலை செய்யறத பாத்துக்கிறேன். சமந்தி, நீங்க வரலன்னா எப்படி என்றார் முத்துக்குமார். அதான் சரண் இருக்கான்ல, நீங்க போயிட்டு வாங்க என்று கூற அனைவரும் துரைசாமியை விட்டுவிட்டு கடைக்கு கிளம்பி சென்றனர். டேய் சந்துரு, இப்போ எதுக்கு நீ கோயம்புத்தூர் கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நேத்து தானே சைட் விசிட் பண்ணிட்டு வந்தேன், அப்புறம் மறுபடியும் எதுக்கு போறோம்? நேத்து ஏதோ நீ பிளான் மாத்தினியா, அது சைட் இன்ஜினியருக்கு புரியலன்னு சொன்னாரு, அதுக்கு தான் இப்போ போறோம். மீட்டிங் எல்லாத்தையும் தான் நீ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டியே, அப்புறம் என்ன? நாம் போய் சைட் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் தான் வரலன்னு காலையிலேயே சொல்லிட்டேனே. ஆமாண்டா, அப்போ உனக்கு மீட்டிங் எல்லாம் இருந்துச்சு, இப்போ தான் எதுவும் இல்லையே. நீ எதுவும் பேசாத, நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அவ்வளவுதான். நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு வாணியம்மா கிட்ட சொல்லிட்டேன். என்னமோ பண்ணுங்க, நான் சொல்கிறது யாரும் கேட்கறதில்ல. உங்கள் இஷ்டம் போல் எல்லாத்தையும் பண்ணுங்க என்று சொல்லி முகத்தை திருப்பி கொண்டு, எனக்கு தெரியும்டா நீ இப்படி என்னை கூட்டிகிட்டு வருவேன்னு, தெரிஞ்சு தானே மீட்டிங் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடித்தேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள் கீர்த்தியை பார்க்க போகிற சந்தோஷம் இருந்தாலும் தன் கெத்தை விட்டு கொடுக்காமல் முகத்தை உருண வைத்து கொண்டிருக்க, சந்துரு தன் மனதில் இவன் கீர்த்தியை பார்க்கறதுக்கு அப்புறம் மாறிட்டான்னு நினச்சேன், ஆனால் இவன் இன்னமும் அப்படியே தான் இருக்கான். கடவுளே, நீ தான் இவனோட மனசை மாற்றணும் என்று வேண்டிக் கொள்ள, கடவுளோ, அட லூசு பயலே, இவன் எப்போவோ மாற ஆரம்பிச்சிட்டான், அது புரியாம நீ புலம்பிக்கிட்டு இருக்க என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் விஸ்வாவும் சந்துருவும் சைட்டுக்கு சென்று இன்ஜினியரிடம் பேசிவிட்டு ட்ரெஸ் எடுக்க அவர்களுக்கு முன்பாக இருவரும் சென்று ஒரு பிரபலமான டெக்ஸ்டைல்ஸ் முன்பாக நின்று கொண்டு இருந்தனர். சந்துரு தாங்கள் இருவரும் டெக்ஸ்டைல்ஸில் முன்பாக இருப்பது பற்றி சிவன்யாவுக்கு மெசேஜ் செய்ய, அவளோ காரை டிரைவ் செய்து கொண்டு இருந்த முத்துக்குமாரிடம், சீக்கிரம் போங்கப்பா, அங்கே விஸ்வாவும் சந்துருவும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் என்று சொல்ல, வாணியின் முகம் பிரகாசம் அடைந்தது. 2 பேரும் வந்துட்டாங்களாமா? இப்போத்தான் சந்துரு மெசேஜ் பண்ணா, கடை முன்னாடி இருக்காங்களாம். ஓ சரிம்மா, இதோ இன்னும் 10 நிமிஷத்தில் போயிடலாம். நீ சரண்கிட்ட சொன்னியா வாணி விஸ்வா வரதை பற்றி? இல்லைங்க, சொல்லலை. நாம் சொல்லி கடைசியில் விஸ்வா வராமல் போயிட்டானா என்ன செய்யறதுன்னு வந்தப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் என்றார். அதுவும் சரிதான், அவனை நம்ப முடியாது, சரியான முடவாதம் பிடிச்சவன், அப்படியே எங்கள் அப்பா மாதிரி. சரி சரி போதும், ஓவராக என் பையனை குறை சொல்லாமல் நீங்கள் வேகமாக ஓட்டுங்க. சரண் முன்னாடி நம்மளை விட முன்னாடி போயிட்டான், அவங்கிட்ட விஸ்வா ஏதாச்சும் ஏடா கூடமாக பேசுறதுக்குள்ளே நாம் அங்கே போகணும் என்று சொல்ல, முத்துக்குமார் சிவன்யாவிடம், பாருமா, எனக்கு பேசுறதுக்கு கூட உரிமையில்லாமல் போயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே காரை ஓட்ட ஆரம்பித்தார்.